1 கப்பு பொரி, புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா தண்ணியில் அலசி வச்சுக்குங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதில் உருளைக்கிழங்கு, பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இதை ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் பொரி, புதினா கொத்தமல்லியை சேர்த்து அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், 1 கப்பு கடலை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க திரும்பவும். இப்போ ஒரு கடாயை வச்சுக்குங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் எள்ளு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அரைச்ச கடல மாவு பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம். சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வைங்க. வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டு ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்குங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த பீசஸ் எல்லாம் ஒன்றா அதில் போட்டு பொரிச்சிக்குங்க. சூப்பரான பொரி ஸ்நாக்ஸ் ரெடிங்க.